ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. தக்காளி காய் கூட்டு, பாகக்காய் பிட்ல ரசம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பாகக்காய் பிட்ல பார்க்கலாம். எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதோட பாகக்காவை ஏற்கனவே நான் வேக வச்சுருந்தேன். அதனால் புழிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். ஸோ போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி விட்டுருங்க. பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். என்னென்னன்னு கேட்டிங்கன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட பச்சை நிலக்கடலை இருந்தது. ஸோ அதையும் வேக வச்சுருக்கேன். வேக வச்சது எல்லாத்தையும் ஒரு மசிச்சுட்டு அதில் சேர்த்துடலாம். அதோட கூட இந்த மசாலா சேர்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா இது 3யும் வறுத்து அரைச்ச பொடியும், அதோட ஒரு மூடி தேங்காயும் சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ அதை அரைச்சி இதில் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போடலாம். ஏற்கனவே நான் காய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதை அனுசரித்து கம்மியாக போட்டுக்கோங்க. நார்மலாகவே நீங்கள் கம்மியாக உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறையா உப்பு போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அளவாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் அருமையான பாகக்காய் பிட்ல ரெடி ஆகிடும். இது போல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தக்காளிக்காய் கூட்டு. தக்காளி காயையும் பாசிப்பருப்பையும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு 2 விசில் வேக விட்டாச்சு. அதில் இதுக்கு அரைச்ச அதே மசாலா, அதாவது வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பை வறுத்து அரைச்ச பொடியோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி இந்த மசாலாவை இதில் விட்டுறணும். விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னு சொன்னால் கொதித்து வந்ததும் உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கிடுங்க. அட்டகாசமான தக்காளி காய் கூட்டு ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கு செஞ்ச ரெண்டுமே ஒரே மசாலாவாக பேஸாக வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை உங்களுக்கு எப்போ முடியுமோ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரசம். இது ரெண்டோட ரசம் தான் செஞ்சுருக்கேன். அதோட தயிர், சாதம், பருப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஸோ இன்றைய லஞ்ச் எங்கள் வீட்டில் தக்காளி காய் கூட்டு, பாகக்காய் பிட்ல ரசம். இன்றைக்கி அக்கா ஸ்பெஷல் மாதிரி ஆயிடுச்சு, பாகக்காய் தக்காளிக்காய். ஸோ இன்றைய லஞ்ச் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரையும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இனியும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.